வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மாங்காய் சீசனில் நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். அது வந்து மாங்காய் சம்மந்தி. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சுருக்குன்னு, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு கேர் எடுத்து செய்யுங்க. சூப்பராக உங்களுக்கும் சமையல் வரும். மாங்காய் சம்மந்தி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு 8 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். இதெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதையே வந்து நல்லா வதக்கிடணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சீரகம் போட்டிங்கனாக்கா நல்லா கஞ்சி போன மாதிரி ஆயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போடணும். அதுக்குள்ள மிக்சியில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு மாங்காய், இது வந்து மாங்காய் தான், பழம் இல்லை. இந்த மாங்காயை போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் மாங்காய் தான் எடுத்துருக்குறேன். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுக்கணும்னா இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் வந்து நான் வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காயெல்லாம் போடணும். இப்போ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து நான் வந்து தெரிய வச்சுக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை போட்டுக்கோங்க. இதை போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து சும்மா ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மாங்காய் சம்மந்தி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப கொரகொரப்பாக தான் அரைக்கணும். நீங்கள் வந்து தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நான் வந்து தண்ணியில் எதுவுமே ஊற்றலை. சும்மா பல்ஸ் மோடில் விட்டு 2 சுற்றுனீங்கனாக்கா போதும். விட்டு சுற்றுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கொரகொரப்பாக வரும். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம் சாதம், இப்படி எதுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கலாம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.